Hallelujah, hallelujah, amen. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen.
மற்றும் கிறிஸ்து பிறப்பு நிகழ்வையொட்டிய நிகழ்வுகள் அனைத்தையும் நல்ல முறையில் முன்னெடுத்துச் செல்ல எம்மை வழிநடத்தியும் எம்மோடு என்றும் ஒன்றித்து செயற்படும் எமது பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயக்குமார் அடிகளாருக்கு எமது உளம் கனிந்த நன்றிகள். மேலும் இன்றைய நிகழ்வில் எம்மோடு இணைந்து விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்த திரு சுதேஸ்வரன் சுதர்ஷன், வலிகாம வடக்கு பிரதேச சபை செயலாளர், அருட்சகோதரி ரெஜினா, இளவாலை கன்னியர் மட தலைவி மற்றும் எமது பங்கு தந்தையும் இளவாலை மறைக்கோட்ட முதல்வருமாகிய அருட்பணி சி.ஜி. ஜெயக்குமார் அடிகளாருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். எம்முடன் என்றும் உடனிருந்து பணியாற்றி வழிநடத்தி வரும் அருட்சகோதரி மரியா அவர்களுக்கு எமது நன்றிகள். எம்மோடு இம்மகிழ்வான தருணத்தில் இணைந்து கொண்ட பங்கு மக்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். அத்துடன் எம் பங்கின் ஒளிவிழாவானது நல்ல முறையில் நிறைவேற சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய புனித டொன்பஸ்கோ இளைஞர் கழகத்தினர், புனித மரிய கொரற்றி ஜோதிகள் மன்றத்தினர், மறையாசிரியர்கள், மறைக்கல்வி மாணவர்கள் அனைவருக்கும் மனதார நன்றிகளை கூறி நிற்கின்றோம். அத்துடன் இன்றைய நிகழ்வை மெருகூட்டும் வகையில் நிகழ்ச்சிகளை அரங்கேற்றிய மாணவர்கள், ஆசிரியர்கள், யுவதிகளுக்கும் அவர்களை நெறிப்படுத்திய அனைவருக்கும் இவ்வேளையின் நன்றிகளை கூறி நிற்கின்றோம். தொடர்ந்து நத்தார் தினத்தை முன்னிட்டு புனித டொன்பஸ்கோ கழகத்தினால் நடாத்தப்பட்ட போட்டிகள் மற்றும் சிறுவர் தின நிகழ்வுக்கு நடுவர்களாக கடமையாற்றியவர்களுக்கும் சிறுவதின நிகழ்வுக்கு விருந்தினராக கலந்து சிறப்பித்த புனித ஹென்ரியர்சர் கல்லூரி ஆசிரியர் திரு அனிஸ்டராஸ் அவர்களுக்கும் நன்றிகள். சிறுவர் தினத்திற்கு மேசைகள் தந்துதவிய எழுச்சியக நிர்வாகத்தினருக்கும் எமது நன்றிகள். அத்துடன் இளைஞர் கழகத்தினை தலைமை தாங்கி வழிநடத்திய தலைவர் அன்சலாம் டிலக்ஷன் அவர்களுக்கும் நன்றிகள். மேலும் மறையாசிரியர்கள், யுவதிகள் மன்றத்தினரால் நடாத்தப்பட்ட போட்டிகளுக்கும் நடுவர்களாக கடமையாற்றி உதவி புரிந்த அனைவருக்கும் எமது நன்றிகள். இந்நிகழ்விற்காக ஒலி அமைப்பை மேற்கொண்ட இளைஞர்கள், மாணவர்களுக்கும் எமது நன்றிகளை கூறி நிற்கின்றோம். மேலும் யாருக்காவது நன்றி கூற தவறியிருப்பின் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். பொறுங்க புட்டை பேந்து போய் அவியுங்க. என்னதான் நடக்கும் தொடங்க போகுது. இந்தான் யோசிச்சாலே ஏதோ வில்லங்கந்தான். இன்றைக்கு வர கடுமையா யோசிக்குது. தொடங்க போகுது. அடே போவாசு, அவன் வரமாட்டான், வரவே மாட்டான். அந்த சொல்லுவினம் காதுக்க ரெண்டு உள்ளிப்பல்லு. உங்களுக்கு தெரியாதே, அந்த செகுட்டு மிஷின் தான் பூட்டி வச்சிருப்பான். பாருங்க, அவர் எனக்கு ஆடி காட்டுறாராம், ஆடி. இவர் தான் கோவாசு. நான் கையேந்தி மாதா பொட்டிலடியால வரைக்கையும் உங்கள் சேமால ஆஸ்பத்திரிக்கு போயக்கையும் சுகமா பிறந்தபடியா போவாசு அண்டு வச்சுறான். என்ன பேர்? போவாசு. அவன் இப்ப போரானும் இல்ல, வாரானும் இல்ல. என்னடா வேணும் உனக்கு? சும்மா மாறி தவக்க மாதிரி கத்திக்கொண்டும் கிழிஞ்ச சீலை மாதிரி புறுபுறுத்து கொண்டும் நிக்கிற. நாங்கள் அந்த காலத்துல எங்கட ஆட்சியா பிரிமினுடனே காலுக்கு போய் நிக்கிற. இப்ப இதுகள் அசையவும் மாடுது. வர நெருங்கி கொண்டு சக்கு மாடு. ஐயோ தொடங்கிட்டு. அவனும் விடான், இவரும் விடார். என்ன நடக்க போகுதோ? இவன் நடுகளும் பழசு புதுசு கதையெல்லாம் காய்ச்சி கொண்டிருப்ப.
பொறன் பாப்பம் பகுடிய. என்னடி தாய் மோனுமா என்னமாடி ராசியாக மூத்தவன அவர் ஆடி காட்டுறார். என்ன வேணும் உங்களுக்கு? அப்போதோட்டு கூப்பிட்ட விஷயத்த சொல்லாம நிக்கிறீங்க. போடா போய் பந்தி அடியடா. அந்த காலத்துல எங்கட ஆச்சியாப்பு மடியில மனசு வந்து இந்த கோயில கட்டிவிட கோயிலுக்கு மேல புறா கூடுதான் கட்டுங்க. போடா இதுகளாங்க பந்தடிச்சு ஓடுனஞ்சு பூசைக்கு இருக்க ஒழுகுது, கூட்டத்துக்கு இருக்க ஒழுகண்டு ஒழுகுது. போடா நீயும் போய் மிச்சத்தை அடிச்சுடையடா. போடா. நீங்க நடுவதும் அவனோட தான் இருக்கிற, அவனைத்தான் பேசுறது. நாங்கள் முந்தி சுவாமி சிஸ்டமா இருக்கண்டா சோத்திரன் சுவாமி என்று சொல்றாரு. எங்கட தொட்டையா தொட்டம்மா வயசு போனாக்களை எல்லாம் மரியாதையா நடத்துறாரு. இப்ப நான் ரோட்டில் நடந்தவனா அப்படி உதஞ்சு போட்டு தான் போகுங்க. இவழிச்சங்க மரியாதை எதிர்பார்க்கிறாரு. அந்த காலத்துல செருப்பு போடாம தான் நடந்தீங்க. இப்ப இந்த தார் ரோட்ல செருப்பு போடாம நடவுங்க. அவன் கால் பொங்கித்தான் வருவீங்க. இந்த பொங்கல் எடுக்க அடுத்த பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பெரிய பவராமி நீங்க கொண்டு தெரியல. நீங்க இந்த வாங்க ஒன்று இருக்கா பாருங்க. இது ஒரிஜினல் நினைக்கிறீங்க. டை அடிக்காம போடா பஞ்சு மண்டின்னு சொல்லி போட்டுத்தான் ஓடுவாங்க. அந்த காலத்துல கால்நடையா தானே போனீங்க. உனக்கு வீட்டுக்கு நடக்கவே 2 மூச்சு வாங்குது. அப்படியே போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது. போடா இவர் பெரிய ஊருக்கு உபதேசம் பண்ணி கிழிச்சார். கொத்திக்கணும். போடா நீ போய் பந்தை அடியடா. போடா. தாங்கள் வீட்டுக்கு இருந்தோடனே நாளே இல்லையா விட்டு விடுதல் வெளிய. இப்ப நாய் கடிச்சாலும் ஊசி இல்லையா, ஆக்களுக்கு கடிச்சு போட்டு இருக்க வேண்டியதான். ஒரு மனுஷன் ரோட்டால போய் வாங்கி நாயெல்லாம் கட்டி வைங்க வீடுகள்ல. ஐயோ சச்சியா கலைக்கிற கொஞ்ச நேரம் முதல்ல எடுத்துட்டு போ. யாராவது வருகிறேன் தான் மூட்டையடா மூட்டி. அதிவிசேஷமோ? அதிவிசேஷமேதான். என்ன புள்ளேதான். சரி சரி அதை விடுங்கோ. தம்பி அந்த எருசலேமுக்கு எப்படி போறான்னு தெரியுமே? எருசலேமுக்கோ? ஓ வடிவா தெரியும். அப்ப சரியா சொல்லுங்க. இந்த வர சரியா கத்தி கொண்டு வரு. இவன் வார வழியில பார்த்த சுத்தரச்சு போட்டான். அதான் இப்ப வந்து நாட்டு ரோட்ல நினைக்கிறான். சொல்லுங்க அவன் அட்ரஸ். வாங்க சொல்லுறேன். இங்க இருந்து இப்படியே நேரா போய் இப்படி திரும்பி இப்படி இந்த சந்தியாலயம் திரும்பி இப்படி வந்து பின்பக்கம் போய் சரி சரி இனி என்ன வாவன் வீட்டை போ. நீங்கள் இப்படியே
எனக்கு வடிவா தெரியும். இப்ப காட்டுறேன் பாருங்க. ஐயோ பைத்தியமா இவங்க பஸ்ஸாமா வந்து மாட்டிக்கிட்டோம். மணி என்ன எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி உச்சி மாதிரி இந்த பைத்தியங்கள்ட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துட்டான். இனி என்ன செய்யறது? பொறு துக்கதான் மண் செபத்தி அண்ணன் வீடு கிடக்குற மாதிரி தெரியுது. ஓ உதுக்கதான். நீ இருக்க அங்கால கூப்பிட, நான் இங்கால கூப்பிடு பாக்குறேன். ஓ கூப்பிடுறேன். செபத்தியானாள், செபத்தி, செபத்தியானாள், அடே செபத்தி. உங்க வர்ற எந்த பேர யாரோ ஏலமிடுது. குரலை கேட்டோட நினைச்சு நான் இதுவல்லானது. என்ன உதுக்கி என்ற வீடு ஏனோ தெரியாது. சும்மா குத்து மதிப்பா கூப்பிட்டு பார்த்தாங்க. என்ன எல்லாம் மூட்டு முடிச்சலோட எங்க பயணம்? நாங்கள் ஒரு நத்துக்கலை போறோம். பொறு விசா, எருசலேமுக்கு விசா. இப்ப என்னத்துக்கு எருசலேமுக்கு? ஏன்னா உனக்கு தெரியாது, இஸ்ரேலுக்கு விசா கொடுக்குறாங்க. பொறு எந்த விசா? அங்க கனடாக்கு போனதோட எல்லாம் திரும்பி வருது வேண்டாம். இஸ்ரேல சண்டையும் போய் அடிக்க வாங்கி கொண்டு வாங்குவேன். செபத்தி, இன்றைக்கு நீ பூசைக்கு வரையிலே? நான் பூசைக்கு வந்தேன். வந்து காணிக்கையில எடுத்தனான். புது சேட்டு, புது வேட்டி, புது மணிக்கூடு வாட்டி கொண்டு வந்து காணிக்கை எடுத்தனான். இது காட்டத்தான் காணிக்கை எடுத்தனான். நீ காணிலே இந்த பூசையில ஆண்டவராகிய மெசியா இன்று உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். அதைத்தான் பார்க்க போறோம். இன்றைக்கு பூசையிலையோ? ஐயோ, இது அந்த செம்மறியலோட சேர்ந்து நானும் பரிசு கட போறேன். அண்ணா ஓம் வாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? தேடி போட்டு வரோம். ஆக்கள் திடீரென்று வந்து நிக்கினா. கோயில் ஊட்டுறது, கோயில் கழுவுறது, எதே கூட்டமண்டா தான் ஆக்கள் வருவினாம். ஒருவேளை ஒளிவிழா காசோ எல்லாட்டிங்க ஒவ்வொரு சேமால பைபிள் கேலண்டர் காசு குடுக்கலையோ தெரியா? அது ஒன்றும் இல்லையா? ஒரு பூசைக்கு வாசம் வாசிச்சு விட மாட்டேன். வாசாமா? வாசகமா? உந்தாள் வீடு மனைகள் விற்பனைக்கு உண்டு என்றதையே வீட்டு மனைவிகள் விற்பனைக்கு உண்டு வாசிக்கும். நாளைக்கு வாசகம் நல்லா விளங்கிட போகுது. ஆண்டவா, நாளைக்கு எத்தனை வீட்டு மனைவிகள் விற்பனைக்கோ? நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்க. இதுதானே நான் வாசம் வச்சேன். கொழுந்தியா? ஒன்று கொழுந்தியா? கொழுந்தியா கூப்பிடே சமாளி. சும்மா அது ஒன்று கொழுந்தியா இல்ல, ஒன்று கொரிந்தியர். போன கிழமை மல்லிகானும் இல்லையே வாசகம் மாச நீங்கள். அது மல்லிகா இல்லையாண்டா, மெலாக்கி. பாருங்கவன் மேன் சொன்னது சரியாண்டு அடிக்கடி கன்ஃபார்ம் பண்றான். இன்னுமாடா இந்த ஒரு இவங்களை நம்பிக்கிட்டு இருக்கு. வா நாங்க போவோம். செபத்தி, இன்னும் ஒரு சங்கதி மேல இருக்குது.
என்ன என்ன எனக்கும் சொல்ல. புதினா மண்டா உடனே வந்துடுவினா. அதிலையும் அடுத்த வேண்ட புதினா மண்டா உடனே வந்துடுவினா. அடே என்னடா எனக்கு தானே சொல்ல. இந்த உலகமே இந்த ஒரு சான் வயிற்றுக்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கு. அதாலதான் இயேசுவானுக்கு பசிக்குமல்ல, அதான் பிரியாணி கொண்டு போறோம். பிரியாணியா? ஓ பிரியாணி உனக்கு தெரியாது? இதுக்கதான் வச்ச நான் பொருள். அட இந்த பொக்கேட்டுக்கோட இதான் பிரியாணி, உனக்கு தெரியாது? பிரியாணியா? ஏன் அதை கொண்டு போற? இத்தனைக்குமா அது புளிச்சு நாரி இருக்குமே. அதே நான் குடிக்க போது இங்க வேற. அடே சாப்பிட்ற பிரியாணிக்கும் வித்தியாசம் தெரியாதனோட நான் எருசலேமுக்கு விளக்கிட்டேன். அது சரி, நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற? நான் என்ன கொடுக்க போறேன்னா ஐகான். அதான் அந்த ஆதாமின் ஆப்பிள் கோன். அதுவும் டிவி, அதுவும் கிரிட்ஜ், அதுவும் அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் வெளியே கொடுக்க போறேன். நீங்க என்ன இயேசுவானுக்கு சீதானமே கொண்டு போறோம்? ஏன் காப்பு சங்கிலி கொலுசு ஒட்டா கார் போட்டு தேக்கில வாங்கி கொடுப்பா போல நடக்கு. நீங்கள் என்ன தேண்டாலும் கொடுங்க. கிறிஸ்மஸுக்கு நாங்கள் வீடு கழுவுறோம், வீடு சோடிக்கிறோம், லைட்டு பூட்டுறோம், இதெல்லாம் செய்யறே நீங்கள். அத மாதிரி எங்கட உள்ளத்தையும் நாங்க தூய்மையா வச்சிருக்கணும். எங்கட தூய்மையான உள்ளத்தை தான் ஜேசுநாதர் விரும்புறார். நாங்க அதைத்தான் கொடுக்க வேணும். நான் என் உள்ளத்தை தான் கொடுக்க போறேன். நீங்க என்ன கொடுக்க போறீங்க? இந்த ஒருவேளை கோவிச்சு கொண்டு போகுதோ? அந்த ஆளையும் கோவிக்க போகுது. சரி, இனி என்ன? எருசலேமுக்கு போக போறியோ இல்லாட்டி வீட்டை போக போறியோ? எங்க என்றாலும் போய் துளைவன் ஒட்டு கொண்டு வா, மூட்டை முடிச்சுகள். இன்னும் ஒருத்தரம் போயலே. நாடகம் முடிஞ்சு எல்லாரும் மழுவி பின்னுக்கு தட்டி போட்டு போங்க. Get back to a retro disco party in the house.